உத்தரப்பிரதேசத்தில் அங்கு ஒரு சாதாரண இளைஞன் தன் கனவுகளை நனவாக்குவதற்காக இரவும் பகலும் உழைத்து கொண்டிருந்தான். அந்த இளைஞனின் பெயர் அஸ்வின். ஒரு நாள் IAS அதிகாரி ஆகி தன் பெற்றோரின் பெயரை உலகறிய செய்ய வேண்டும் என்பதே அஸ்வினின் கனவாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவனது வாழ்க்கை ஒரு போராட்ட களமாகவே இருந்தது. அவனது தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார். வீட்டில் அவனது தாய் அனிதா மட்டுமே இருந்தார். அவர் தையல் வேலை செய்து எப்படியோ குடும்பத்தை நடத்தி வந்தார். தாய்க்கு அதிக சுமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அஸ்வினும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து வந்தான். அந்த காலகட்டத்தில் தான் அவனது வாழ்க்கையில் பவானி வந்தாள். பவானி ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண். படித்தவள், விவேகமானவள் மற்றும் மிகவும் அழகானவள். இருவருடைய சந்திப்பும் ஒரு உறவினரின் திருமணத்தில் நிகழ்ந்தது. முதல் சந்திப்பிலேயே இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்துவிட்டது. சில மாதங்களுக்கு பிறகு இரு குடும்பத்தாரின் சம்மதத்துடன் அவர்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு வீடு சிறியதாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. அனிதா தன் மருமகளை பெற்ற மகள் போல நேசித்தார். பவானியும் ஆரம்பத்தில் அந்த வீட்டை தன் சொந்த வீடாகவே கருதினாள். அஸ்வின் காலையில் டியூஷன் எடுப்பான், பகல் முழுவதும் படிப்பான், இரவில் நள்ளிரவு வரை புத்தகங்களில் மூழ்கி கிடப்பான். பவானி அடிக்கடி அவனுக்கு தேநீர் தயாரித்து கொண்டு வந்து, ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக பெரிய அதிகாரி ஆவீர்கள் என்பாள். அஸ்வின் புன்னகையுடன் அவளை பார்த்துவிட்டு மீண்டும் படிப்பில் கவனம் செலுத்துவான். காலம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. ஆனால் வாழ்க்கையை எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லையே. திருமணம் ஆகி சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பவானிக்கு அவளது பள்ளிக்கால தோழி தீபாவின் சந்திப்பு கிடைத்தது. தீபாவை பார்த்ததும் பவானி சில நொடிகள் திகைத்து போனாள். விலை மதிப்பற்ற கார், பிராண்டட் உடைகள், ஆடம்பர நகைகள் மற்றும் பகட்டான வாழ்க்கை. தீபாவிற்கு நகரத்தின் ஒரு பெரிய தொழிலதிபருடன் திருமணம் நடந்திருந்தது. அன்று தீபா பவானியை தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தாள். பவானி அங்கு சென்றபோது அவளது கண்கள் வியப்பால் விரிந்தன. அவ்வளவு பெரிய பங்களாவை அவள் திரைப்படங்களில் மட்டும்தான் பார்த்திருந்தாள். வீட்டில் வேலைக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஓட்டுநர் காரின் அருகே நின்று கொண்டிருந்தார். தீபாவின் முகத்தில் ஒரு தனிப்பட்ட தன்னம்பிக்கை தெரிந்தது. வீடு திரும்பும் போது பவானி முதன்முறையாக முற்றிலும் மௌனமாக இருந்தாள். அன்று இரவு அஸ்வின் வெகுநேரம் படித்து கொண்டிருப்பதை அவள் பார்த்தாள். இதற்கு முன்பு தன் கணவனின் உழைப்பை பார்த்து பெருமைப்பட்டவளின் மனதில் இன்று ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. என் வாழ்க்கை எப்போதுதான் மாறுமோ என்று அவள் முதன்முறையாக யோசித்தாள். அடுத்த சில மாதங்களில் தீபாவும் பவானியும் அடிக்கடி சந்திக்க தொடங்கினர். ஒவ்வொரு சந்திப்பிற்கு பிறகும் பவானி தன் வீட்டை தீபாவின் வீட்டுடன் ஒப்பிட தொடங்கினாள். ஆரம்பத்தில் தன் சிறிய வீட்டை பற்றி எந்த குறையும் இல்லாதவளுக்கு இப்போது அதே வீடு மிகவும் குறுகலாக தோன்றியது. எங்கு முன்பு அவளுக்கு அஸ்வினின் உழைப்பு தெரிந்ததோ அங்கே இப்போது அவளுக்கு வெறும் போராட்டம் மட்டுமே தெரிந்தது. மெல்ல மெல்ல அவளது நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. ஒரு நாள் அவள் அஸ்வினுடன், இன்னும் எவ்வளவு காலம்தான் படித்து கொண்டே இருக்க போகிறீர்கள் என்று கேட்டாள். அஸ்வின் அமைதியான குரலில், இன்னும் கொஞ்ச காலம்தான் தேவை என்று பதிலளித்தான். இந்த கொஞ்ச காலத்தை கடந்த 3 வருடங்களாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றாள். அஸ்வின் அவளை பார்த்தான். முதன்முறையாக பவானியின் குரலில் இருந்த அதிருப்தி தெளிவாக கேட்டது. அன்று அந்த பேச்சு அதோடு முடிந்தது. ஆனால் அதன் பிறகு தினமும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழத் தொடங்கின. வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. அனிதா எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். ஒரு நாள் மாலை அவர் தன் மருமகளுக்கு புரிய வைக்க முயன்றார். மகளே, பெரிய கனவுகள் நனவாவதற்கு சில காலம் எடுக்கும். ஆனால் பவானியின் மனதில் ஒப்பிட்டு பார்க்கும் விஷம் ஏற்கனவே ஏறி இருந்தது. மறுபுறம் அஸ்வின் தொடர்ந்து கடுமையாக உழைத்து வந்தான். ஒரு நாள் தன் உழைப்பிற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று அவன் நம்பினான். ஆனால் அவனது மிகப்பெரிய சோதனை இன்னும் பாக்கி இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் தீபா தன் புதிய சொகுசு காரில் பவானியை சந்திக்க வந்தாள். அந்த பகுதியை காரை பார்ப்பதற்காக கூடியது. தீபா புன்னகையுடன், வா, சும்மா ஒரு ரவுண்டு போய்விட்டு வரலாம் என்றாள். பவானி அவளுடன் சென்றாள். வழி நெடுகிலும் தீபா தன் ஆடம்பர வாழ்க்கையை பற்றியே பேசிக்கொண்டு வந்தாள். விலை உயர்ந்த உணவகங்கள், வெளிநாட்டு பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சுகபோக வாழ்க்கை. அவளது பேச்சை கேட்ட பவானியின் மனம் மேலும் அமைதி இழந்தது. மாலையில் அவள் வீடு திரும்பிய போது அஸ்வின் எப்போதும் போல புத்தகங்களில் மூழ்கியிருந்தான். அந்த நேரத்தில் பவானியின் மனதிற்குள் தேங்கி கிடந்த கோபம் அனைத்தும் திடீரென வெடித்து சிதறியது. அவள் கோபத்துடன், உன்னுடைய இந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையை மாற்றப் போவதில்லை என்றாள். அஸ்வின் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். என்ன ஆச்சு? எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ உரிமை இருக்கிறது.
நானும் அதற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்றான். வெறும் உழைப்பால் மட்டும் வயிறு நிறைந்து விடாது அஸ்வின். இதை கேட்டதும் அறையில் திடீரென மயான அமைதி நிலவியது. அஸ்வின் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை முதன்முறையாக அவனது கண்களில் வலி தெரிந்தது. ஆனாலும் அவன் தன்னை தேற்றிக்கொண்டு என்மேல் கொஞ்சம் நம்பிக்கை வை என்றான். பவானி எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். அன்று இரவு இருவரும் ஒரே வீட்டில்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையேயான தூரம் முன்பை விட மிகவும் அதிகரித்திருந்தது. வரவிருக்கும் நாட்களில் இந்த தூரம் அவளது வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலாக மாறப்போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. எவ்வாறாயினும் பவானி இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்பட தொடங்கினாள். முன்பு எங்கு அவள் அஸ்வினிடம் ஒன்றாக அமர்ந்து எதிர்கால கனவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தவள் இப்போது அவனது ஒவ்வொரு செயலிலும் குறை கண்டுபிடிக்க தொடங்கினாள். அஸ்வின் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தன் உறவை காப்பாற்ற விரும்பினான். ஒரு நாள் அவன் பவானிக்கு புரிய வைக்க முயன்று, எனக்கு ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு கொடு, நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றான். ஆனால் பவானியின் மனதில் இப்போது நம்பிக்கைக்கு பதிலாக பொறுமையின்மை குடியேறியிருந்தது. காத்திருந்தே தன் ஆயுள் முடிந்துவிடுமோ என்று அவள் நினைத்தாள். மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை குறைந்தது. வீட்டின் சூழல் எவ்வளவு மோசமானது என்றால் அனிதாவும் கவலையடைய தொடங்கினார். ஒரு நாள் மாலை பவானி தன் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தாள். அங்கே அவளது தாயும் தந்தையும் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு பதிலாக அவளது எண்ணங்களுக்கு மேலும் உரம் போட்டனர். பவானி அம்மா, மகளே, வாழ்க்கை வெறும் எதிர்பார்ப்புகளை மட்டுமே நம்பி ஓடுவதில்லை என்றார். பவானி தந்தையும் அமைதியாக இருந்தார். அவரது மௌனம் பவானியின் முடிவை மேலும் வலுப்படுத்தியது. அன்று இரவே இனி இந்த போராட்டமான வாழ்க்கையை வாழப்போவதில்லை என்று அவள் முடிவெடுத்தாள். அடுத்த நாள் வீடு திரும்பியதும் அவள் அஸ்வினிடம் திட்டவட்டமாக கூறினாள், என்னால் இனிமேலும் காத்திருக்க முடியாது. இதை கேட்டதும் அஸ்வின் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தன் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் அவனுக்கு இருந்தது. அவன் அவளுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயன்றான். ஆனால் பவானியின் முடிவை மாற்ற முடியவில்லை. சில மாதங்களிலேயே இந்த விஷயம் நீதிமன்றம் வரை சென்றது. எந்த ஒரு உறவை இருவரும் ஒரு காலத்தில் காதலுடன் தொடங்கினார்களோ அது இப்போது சில காகித பக்கங்களுக்குள் சுருங்கி போகவிருந்தது. நீதிமன்றத்திற்கு வெளியே அனிதாவின் கண்கள் தொடர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தன. மருமகள் பிரிந்து செல்வதை பற்றிய கவலையும் மகன் உடைந்து போயிருப்பதை கண்ட வலியும் அவரிடம் இருந்தது. மறுபுறம் அஸ்வின் முற்றிலும் அமைதியாக நின்றிருந்தான். அவனது முகத்தில் எந்த கோபமும் இல்லை. ஒருவேளை அவன் உள்ளுக்குள் அந்த அளவிற்கு உடைந்து போயிருந்ததால் அவனது வலி கூட வெளியே தெரியவில்லை. நீதிபதிக்கு முன்னால் கடைசி முறையாக இருவரிடமும் நீங்கள் உங்கள் முடிவை மாற்ற விரும்புகிறீர்களா என்று கேட்கப்பட்ட போது பவானி யோசிக்காமல் இல்லை என்று கூறிவிட்டாள். சில நிமிடங்களிலேயே இருவரும் சட்டப்பூர்வமாக பிரிந்தனர். நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும் போது அஸ்வின் பவானியை தடுத்து நிறுத்தினான். பவானி அவன் ஏதேனும் குறை கூறுவான் அல்லது அவளது தவறை சுட்டி காட்டுவான் என்று நினைத்தாள். ஆனால் அஸ்வின் மிகவும் அமைதியான குரலில், நான் உன்னை எப்போதும் தவறாக பேச மாட்டேன். நீ எடுத்த முடிவு ஒருவேளை உனக்கு சரியாக தெரிந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கை எப்போதும் பார்ப்பது போலவே இருப்பதில்லை என்றான். இதை கூறிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான். பவானி ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவளுக்கு தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுமையை இறக்கி வைத்து விட்டதாக அவள் நினைத்தாள். ஆனால் தன் கைகளாலேயே தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தொலைத்து விட்டோம் என்பது அவளுக்கு தெரியவில்லை. மறுபுறம் அஸ்வின் வீடு திரும்பியதும் அனிதா அவனை கண்டதும் அழுதுவிட்டார். ஆனால் அன்று அஸ்வின் தன் தாயிடம், அம்மா, இனி நான் என் இலக்கில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்று மட்டும் கூறினான். அன்றைய நாளுக்கு பிறகு அஸ்வின் முற்றிலும் மாறிவிட்டான். அவன் தன் அனைத்து துக்கங்களையும் அனைத்து வேதனைகளையும் அனைத்து உணர்வுகளையும் தன் படிப்பிலேயே அர்ப்பணித்தான். இரவும் பகலுமாக அவன் உழைத்த உழைப்பிற்கான பலன் தெரிய தொடங்கியது. அங்கே பவானிக்கு ஆரம்பத்தில் தன் சுதந்திரம் நன்றாகத்தான் இருந்தது. இனி தன் வாழ்க்கை முன்பை விட சிறப்பாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் காலம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. சில மாதங்களிலேயே அவளது தந்தையின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. மருத்துவ செலவுகளுக்கு பணம் அதிகம் செலவானது. குடும்பத்தின் பொருளாதார நிலை சீர்குலைய தொடங்கியது. எந்த ஒரு எதிர்காலத்தை கனவு கண்டு அவள் தன் கணவனின் வீட்டை விட்டு வெளியேறினாளோ அதே எதிர்காலம் இப்போது அவளது கண்களுக்கு முன்னால் மங்கலாக தொடங்கியது. அதன் பிறகு ஒரு நாள் காலை நடந்த ஒரு விஷயம் பவானியின் முழு வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றியது. அவளது தந்தைக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. வீட்டில் பெரும் பதற்றம் நிலவியது.
பவானி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து ஓடினாள். ஆனால் மருத்துவர்களின் எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகும் அவரை காப்பாற்ற முடியாமல் போனது. தந்தையின் மறைவுக்கு பிறகு அந்த குடும்பத்தின் முதுகெலும்பே உடைந்தது. சில நாட்களுக்கு பிறகு தந்தையின் மருத்துவ செலவுகள் மற்றும் பழைய கடன்களின் காரணமாக வீட்டில் இருந்த எஞ்சிய சேமிப்பும் தீர்ந்துவிட்டது பவானிக்கு தெரிய வந்தது. அவளது தாய் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தார். எந்த ஒரு வீட்டில் ஒரு காலத்தில் சாதாரண மகிழ்ச்சி இருந்ததோ அங்கே இப்போது ஒவ்வொரு நாளும் கவலையும் நரக வேதனையும் நிறைந்த சூழல் நிலவியது. வாழ்க்கை என்பது வெறும் பெரிய பங்களாக்களும் ஆடம்பர கார்களும் மட்டுமே அல்ல என்பதை பவானி முதன்முறையாக புரிந்து கொண்டாள். ஆனால் இப்போது வருத்தப்படுவதால் எதுவும் மாறப்போவது இல்லை. மறுபுறம் அஸ்வின் தன் கடின உழைப்பை தொடர்ந்தான். இறுதியாக அவனது பெயர் IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டியலில் வந்த அந்த நாளும் வந்தது. முழு நகரத்திலும் அவனது வெற்றியை பற்றியே பேசப்பட்டது. இந்த செய்தி பவானியை எட்டிய போது அவள் சில நொடிகள் முற்றிலும் மௌனமாக அமர்ந்திருந்தாள். வெறும் உழைப்பால் மட்டும் வயிறு நிறைந்து விடாது அஸ்வின் என்று அவனிடம் கூறிய அந்த நாள் அவளது கண்முன்னே வந்து போனது. காலம் கடந்தது. அஸ்வினின் பயிற்சி நிறைவடைந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டான். மற்றொரு புறம் பவானியின் வாழ்க்கை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே சென்றது. தாயின் மருந்து செலவுகள் அதிகரித்து கொண்டே இருந்தன. அவள் தையல் வேலையை தொடங்கினாள். பிறகு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தாள். ஆனால் வருமானம் மிகவும் குறைவாக இருந்தது. மெல்ல மெல்ல கடன் சுமை அதிகரித்தது. இறுதியாக அவள் தன் சிறிய வீட்டையும் விற்க வேண்டியதாயிற்று. இப்போது தாயும் மகளும் வாடகைக்கு ஒரு சிறிய அறையில் வசித்து வந்தனர். ஒரு நாள் இரவு பவானியின் அம்மா அழுது கொண்டே, மகளே, அன்று நான் உனக்கு தவறான ஆலோசனையை கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்று உன் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது என்றார். இதை கேட்டதும் பவானியின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அவள் முதன்முறையாக தன் தாயை பிடித்து கொண்டு, தவறு உங்களுடையது அல்ல அம்மா, முடிவை நான் தான் எடுத்தேன் என்றாள். அன்று இரவு அவள் வெகுநேரம் தூங்காமல் விழித்திருந்தாள். அவளுக்கு மீண்டும் மீண்டும் அஸ்வினின் அமைதியான முகமே நினைவுக்கு வந்தது. தன்னிடம் ஒருபோதும் உரத்த குரலில் கூட பேசாத ஒரு மனிதனை விட்டு பிரியும் முடிவை தான் ஏன் எடுத்தோம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். சில மாதங்களுக்கு பிறகு பவானி அம்மாவின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டனர். ஆனால் சிகிச்சைக்கு பணம் எங்கே இருந்து வரும்? பவானி தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்தாள். மற்றவர்களின் வீடுகளில் சமையல் வேலை செய்தாள், துணிகளை தைத்தாள். ஆனால் அவளது தேவைகள் தீர்ந்தபாடில்லை. இறுதியாக ஒரு நாள் வேறு வழியின்றி கட்டுமானத்தில் இருந்த ஒரு மேம்பாலத்தில் கூலி வேலைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. முதன்முறையாக தலையில் செங்கற்கள் நிறைந்த கூடையை சுமந்தபோது அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இப்படி ஒரு வாழ்க்கையை அவள் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் தாயின் மருந்துகளுக்காக அவள் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் யாரும் அவளது கதையை அறிந்திருக்கவில்லை. அவளை ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாகவே அவர்கள் கருதினர். காலையிலிருந்து மாலை வரை வெயிலில் வேலை செய்து அவளது கைகளில் கொப்பளங்கள் ஏற்பட்டன. முகம் கருத்து போனது. ஆனாலும் அவள் தன் முயற்சியை கைவிடவில்லை. ஒவ்வொரு நாள் மாலையும் தன் கூலி பணத்தை வாங்கி கொண்டு நேராக மருந்தகத்திற்கு சென்று தாய்க்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொண்டு வீடு திரும்புவாள். அவளது உலகம் இப்போது நோயுற்ற தன் தாயை சுற்றியே சுருங்கிவிட்டது. மறுபுறம் மாவட்ட ஆட்சியர் ஆன பிறகும் அஸ்வின் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. அனிதா அவனுக்கு எவ்வளவோ எடுத்துரைத்தார், உறவினர்களும் கூட. இனி உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருந்தனர். ஆனால் அஸ்வின் ஒவ்வொரு முறையும் அந்த பேச்சை தவிர்த்து வந்தான். ஒரு நாள் அவனது தாய், மகனே, நீ இன்னும் பவானியை மறக்கவில்லையா என்று நேரடியாகவே கேட்டுவிட்டார். அஸ்வின் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பின்னர் புன்னகையுடன், சில உறவுகள் முறிந்த பிறகும் முழுமையாக முடிந்து விடுவதில்லை அம்மா என்றான். இதை கேட்டதும் அனிதாவின் கண்கள் கலங்கின. தன் மகனின் வேதனையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அங்கே பவானிக்கு இதை பற்றிய எந்த தகவலும் தெரியாது. அவள் தன் சொந்த பிரச்சனைகளில் எவ்வளவு மூழ்கியிருந்தாள் என்றால் அவளுக்கு வெளி உலக செய்திகள் எதுவும் எட்டவில்லை. பகல் முழுவதும் கூலி வேலையிலும் இரவு முழுவதும் தாயின் பணிவிடையிலுமே கழிந்தது. ஆனால் விதி அவளுக்கு இன்னும் பெரிய சோதனைகளை தர காத்திருந்தது. ஒரு நாள் மாலை வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது பவானி அம்மா திடீரென மயங்கி விழுந்தார். பவானி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து ஓடினாள். மருத்துவர்கள் அவரை அங்கே அனுமதித்தனர்.
மருத்துவமனை செலவுகள் பவானியை முற்றிலும் நிலைகுலைய செய்தன. அவளிடம் இருந்த சொற்ப பணமும் தீர்ந்து போனது. அடுத்த நாள் அவள் மீண்டும் கூலி வேலைக்கு சென்றாள். அன்று மேம்பால கட்டுமான இடத்தில் ஒரே பரபரப்பாக இருந்தது. அதிகாரிகள் வரவிருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. தொழிலாளர்கள் அனைவரும் வரிசையில் நிறுத்தப்பட்டனர். இன்று மாவட்ட ஆட்சியரே நேரடியாக ஆய்வு செய்ய வரப்போவதாக அங்கிருந்தவர்கள் பேசிக்கொண்டனர். ஆனால் பவானிக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. அவளுக்கு தன் வேலையை முடித்துவிட்டு மாலையில் கூலி பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு பல அரசு வாகனங்கள் அங்கு வந்து நின்றன. அதிகாரிகள் அங்கும் இங்கும் வேகமாக ஓடத் தொடங்கினர். தொழிலாளர்களின் பார்வை சாலையை நோக்கி திரும்பியது. அப்போது ஒரு வெள்ளை நிற காரின் கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு அதிகாரி வெளியே வந்தார். அடுத்த கணமே பவானியின் பார்வை அந்த முகத்தின் மீது விழுந்தது. அதிர்ச்சியில் அவளது கையில் இருந்த சிமெண்ட் கூடை தவறி தரையில் விழுந்தது. அவளுக்கு முன்னால் நின்றிருந்த நபர் வேறு யாருமல்ல, மாவட்ட ஆட்சியர் அஸ்வின் தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு இருவரது பார்வைகளும் சந்தித்தன. ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஒரு காலத்தில் இருவருமே கணவன் மனைவியாக இருந்தனர். ஆனால் இன்று ஒருவன் கலெக்டர், மற்றவள் கூலி தொழிலாளி. பவானி உடனடியாக தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். தன் தவறுகள் அனைத்தும் ஒன்றாக திரண்டு தன் முன்னால் நிற்பது போல் அவள் உணர்ந்தாள். அஸ்வினும் சில நொடிகள் அப்படியே சதம்பித்து நின்றான். பவானியை இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திப்போம் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் அடுத்த கணமே அவன் தன்னை தேற்றிக்கொண்டு ஆய்வை தொடங்கினான். அவன் அவளிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, எந்த ஒரு அனுதாபத்தையும் காட்டவில்லை. ஆய்வு முடிந்ததும் அவன் அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். ஆனால் அன்று இரவு அவனால் தூங்க முடியவில்லை. ஒரு காலத்தில் தன் கனவுகளின் பகுதியாக இருந்த அதே முகம்தான் அவனது நினைவில் மீண்டும் மீண்டும் வந்து போனது. மறுபுறம் பவானி இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். விதி தனக்கு உண்மையான கண்ணாடியை காட்டிவிட்டதாக அவள் உணர்ந்தாள். அடுத்த நாள் அவள் மருத்துவமனைக்கு சென்றபோது யாரோ ஒருவர் அவளது தாயின் மருத்துவமனை பில்கள் அனைத்தையும் செலுத்தி இருப்பது தெரிய வந்தது. அவள் எவ்வளவோ விசாரித்தும் யாரும் அந்த நபர் யார் என்று கூறவில்லை. ஆனால் இந்த உதவியை செய்தது யார் என்பதை புரிந்து கொள்ள அவளது மனதிற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் பவானி அம்மாவின் உடல்நிலை சீரடைய தொடங்கியது. பவானி இன்னமும் கூலி வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மனதிற்குள் ஒரு பெரிய பாரம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாலை மருத்துவமனையிலிருந்து திரும்பும் போது அவள் அனிதாவை கண்டாள். முதலில் அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் பதற்றத்துடன் அவரிடம் சென்றாள். அனிதா அவளை பார்த்ததும் அவரது கண்கள் கலங்கின. பல ஆண்டுகால இடைவெளி ஒரே நொடியில் கரைந்து போனது. பவானி அவரது காலடியில் விழுந்து கதறி அழத் தொடங்கினாள். அவள் மீண்டும் மீண்டும் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தாள். அனிதா அவளது தலையில் கையை வைத்து, மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான் மகளே, ஆனால் செய்த தவறை எல்லாரும் உணர்வதில்லை என்றார். இதை கேட்டதும் பவானி இன்னும் அதிகமாக அழுதாள். அன்றுதான் மருத்துவமனை பில்லை அஸ்வின் செலுத்திய விவரம் அவளுக்கு தெரிந்தது. அவன் தன்னை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லிக் கொண்டதில்லை. இருந்தாலும் பவானியின் ஒவ்வொரு கஷ்டமும் அஸ்வினுக்கு தெரிந்திருந்தது. அன்று இரவு பவானி முதன்முறையாக காலம் மட்டும் பின்னோக்கி சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று இறைவனிடம் வேண்டினாள். ஆனால் வாழ்க்கை ஒருபோதும் பின்னோக்கி செல்வதில்லை, அது முன்னோக்கி மட்டுமே நகர்ந்து மனிதர்கள் தங்களின் முடிவுகளின் விளைவுகளை எதிர்கொள்ளும்படி செய்கிறது. சில வாரங்களுக்கு பிறகு பவானி தாய் முற்றிலும் குணமடைந்து வீடு திரும்பினார். பவானி கூலி வேலையை விட்டுவிட முடிவு செய்தாள். ஆனால் அவளிடம் வாழ்வாதாரத்திற்கான வேறு எந்த வழியும் இல்லை. அப்படி இருக்கையில் ஒரு நாள் அஸ்வின் நேரடியாக அவளது வீட்டிற்கு வந்தான். அவனை கண்டதும் பவானி பதற்றமடைந்தாள். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அஸ்வின் அமைதியான குரலில், நான் உனக்கு உதவி செய்ய வரவில்லை, உனக்கு ஒரு வேலை கொடுக்க வந்திருக்கிறேன் என்றான். அவன் பவானியிடம் பெண்களுக்காக நடத்தப்படும் ஒரு அரசு பயிற்சி மையத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கினான். பவானி ஆரம்பத்தில் மறுத்தாலும் இது யாருக்கும் செய்யும் உபகாரம் அல்ல, அவளது தகுதிக்கான அங்கீகாரம் என்று அஸ்வின் புரிய வைத்தான். மெல்ல மெல்ல பவானி வேலையை தொடங்கினாள். பல மாதங்களுக்கு பிறகு அவளது முகத்தில் மீண்டும் தன்னம்பிக்கை மிளிர தொடங்கியது. மறுபுறம் அனிதா அடிக்கடி அவளை வந்து சந்தித்தார். அவர் இப்போது அவளை தன் சொந்த மகளைப் போலவே கருதினார். காலப்போக்கில் பவானியின் வாழ்க்கை சீரடைய தொடங்கியது. ஆனால் அவளுக்குள் ஒரு வழி இன்னும் மிச்சம் இருந்தது. அஸ்வின் தன்னை மன்னித்து விட்டான் என்பதை அவள் அறிவாள்.
ஆனால் தான் முறித்து கொண்ட அந்த உறவு ஒருபோதும் மீண்டும் கிடைக்காது என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள். ஒரு நாள் அனிதாவின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வயது முதிர்வின் காரணமாக அவருக்கு கூடுதல் கவனிப்பு தேவை என்று மருத்துவர்கள் கூறினர். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பவானி இரவும் பகலும் மருத்துவமனையிலேயே தங்கியிருந்தாள். ஒரு மகள் தன் தாய்க்கு செய்யும் அதே அர்ப்பணிப்போடு அவள் பணிவிடை செய்தாள். இதை கண்டு அஸ்வினும் நெகிழ்ந்து போனான். ஒரு நாள் இரவு அனிதா இருவரையும் தன் அருகே அழைத்தார். அவர், நான் என் வாழ்க்கையில் பலவற்றை பார்த்துவிட்டேன். இப்போது எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கிறது. என் குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும். அதை நான் பார்க்க விரும்புகிறேன். இதை கேட்டதும் அறையில் மயான அமைதி நிலவியது. பவானி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். தனக்கு அந்த உரிமை இல்லை என்று அவள் நினைத்தாள். பல வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அப்போது அஸ்வின் அவளை பார்த்தான். அவனது பார்வையில் எந்த குறையும் இல்லை. மாறாக ஒரு அன்பு மட்டுமே இருந்தது. பல ஆண்டுகால வலி, இடைவெளி மற்றும் தவறான புரிதல்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல மறைந்து போவது போல இருந்தது. முதன்முறையாக இருவரும் வார்த்தைகள் இன்றி ஒருவருக்கொருவர் தங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டனர். சில மாதங்களுக்கு பிறகு முழு குடும்பத்தின் முன்னிலையில் ஒரு சிறிய சுப நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முறை எந்த ஒரு ஆரவாரமும் ஆடம்பரமும் இல்லை. அங்கே அவர்களின் சொந்த மனிதர்களும் உண்மையான உணர்வுகளும் மட்டுமே இருந்தன. அதே மணமேடையில் அஸ்வினும் பவானியும் மீண்டும் ஒருமுறை ஒருவருக்கொருவர் கரம் கோர்த்தனர். பவானியின் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவள் நடுங்கும் குரலில், உன்னை இழந்த பிறகுதான் உன்னுடைய அருமை என்னவென்று எனக்கு தெரிந்தது என்றாள். அஸ்வின் புன்னகையுடன், சில நேரங்களில் வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை வழங்குகிறது என்றான். திருமணத்திற்கு பிறகு இருவரும் அனிதாவின் ஆசியை பெற்றபோது அவரது கண்களில் திருப்தி தெளிவாக தெரிந்தது. சில காலத்திற்கு பிறகு பவானி ஒரு காலத்தில் கூலி தொழிலாளியாக வேலை செய்த அதே மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டது. மேடையில் மாவட்ட ஆட்சியர் அஸ்வின் நின்றிருந்தார். அவருடன் அவரது மனைவி பவானியும் இருந்தாள். கூடியிருந்த கூட்டம் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. ஆனால் பவானியின் பார்வை தன் கணவன் மீது மட்டுமே இருந்தது. பெரிய வீடு, ஆடம்பர கார்கள் அல்லது சுகபோக வாழ்க்கை மட்டுமே உண்மையான செல்வம் அல்ல என்பதை அவள் இப்போது புரிந்து கொண்டாள். மிக மோசமான காலகட்டத்திலும் உங்களை கைவிடாமல் துணை நிற்கும் ஒரு மனிதன்தான் உண்மையான செல்வம். இந்த முறை தன் வாழ்நாளில் அந்த கையை ஒருபோதும் விடுவதில்லை என்று அவள் தன் மனதிற்குள் உறுதி எடுத்து கொண்டாள். நண்பர்களே, ஒரு மனிதனின் இன்றைய நிலையை பார்த்து அவனது முழு எதிர்காலத்தையும் ஒருபோதும் எடை போடக்கூடாது என்ற பாடத்தையே இக்கதை நமக்கு கற்றுத்தருகிறது. கடினமான சூழ்நிலையிலும் நமக்கு துணையாக நிற்பதே உண்மையான காதலும் உண்மையான உறவும் ஆகும். அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் வாழ்நாள் முழுமைக்குமான வருத்தமாக மாறிவிடலாம். ஆனால் தன் தவறை ஒப்புக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். உறவுகளின் உண்மையான மதிப்பு காலம் கடந்த பிறகே புரியும் என்பதை உணர்த்துவதே ஆகும். பணம் முக்கியம்தான், ஆனால் நம்பிக்கை, பொறுமை மற்றும் அரவணைப்பு ஆகியவை அதைவிட மிக முக்கியமானவை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி.